ஹாய், திஸ் இஸ் கனிகா. இன்றைக்கி நம்ம ஒரு அளவு ஜாக்கெட் வச்சு எப்படி மெஷர்மெண்ட், அந்த அளவு ஜாக்கெட்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஒரு லைனிங் ஜாக்கெட். இதுக்கு நான் வந்து ரேஷனில் இருக்க பழைய வேஷ்டி சாரீ வந்து அதை தான் வந்து லைனிங்காக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த கலருக்கு மேட்ச் இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபேப்ரிக் வேஸ்ட் பண்ண வேணாம், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், அந்த பார்டரை வந்து எனக்கு அது வேணாம், அதனால் என்ன பண்ணுறேன், அந்த பார்டரை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், அந்த பார்டரை வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஒரு லைன் போட்டு கட் பண்ணுறேன். நான் வேஸ்ட்டாக இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் லைனிங் இது வந்து லைனிங்கிறதுனால நீங்கள் எடுத்து நீங்கள் அந்த கலருக்கு ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லைனிங் எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கிறேன். இது எனக்கு ஓகே தான், எனக்கு இது பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இது லைனிங் ப்ளவுஸுன்றதுனால நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு 2 இன்ச்சில் லைன் போட்டோம். இது லைனிங் ப்ளவுஸ் 1 இன்ச் மட்டும் போதும். தெரியுதா பாருங்கள். 1 இன்ச் வச்சு ஒரு லைன் போடணும். ஃபோல்டிங் சைடு உங்கள் பக்கம் இருக்கணும், ஓப்பன் சைடு உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். வச்சு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஒரு இது வச்சு அடுத்தது கொஞ்சம் தூரம் தள்ளி 1 இன்ச் வச்சு, ஏன்னா ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக. நீங்கள் எல் ஸ்கேல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக வரும். என்கிட்ட எல் ஸ்கேல் இல்லை, அதனால் நான் எப்படியே போட்டிருக்கேன் நார்மல் ஸ்கேல் வச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ப்ளவுஸ் எடுத்து அந்த மார்க் பண்ண இடத்துலேயே நான் போடுறேன். ப்ளவுஸ்லேருந்து இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ப்ளவுஸ் அப்படி எடுத்து போட்டு ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸோட ஹைட்டு வந்து 12.5 இருக்குது. நான் வந்து 13 வைக்கலான்னு நினைக்கிறேன். 13 நார்மலாக எல்லாருக்கும் செட் ஆகும். அடுத்தது வந்து பேக் நெக்கு வந்து 2.5 இன்ச் எல்லாருக்கும் நார்மலாக செட் ஆகும். இதில் வந்து 3 இன்ச் இருக்குது. நான் அப்படியே அந்த 3 இன்ச் வைக்கலான்னு இருக்கேன். ஷோல்ட்ரு வந்து 2 இன்ச் இருக்குது. 2.5 இன்ச் எல்லாருக்கும் செட் ஆகும். நீங்கள் வேணும்னா 2 இன்ச் கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8.25 கிட்ட இருக்குது. 8.25 இருக்குது எக்ஸாக்டாக தையல் முடித்த உடனே. நம்ம 8 இன்ச்சு வைப்போம் எல்லாருக்குமே, அது கொஞ்சம் லூஸாக இருக்கும். இந்த ப்ளவுஸில் வந்து 8.25 அந்த மாதிரி இருக்குது. நம்ம தையலுக்கும் சேர்த்து 8.25 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து வைக்கணும். இந்த ப்ளவுஸில் செஸ்ட் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9.25 இருக்குது. ஒரு 33 இல்லை 34 இருக்கும் எங்களோட செஸ்ட்டு சைஸு. அதை நீங்கள் 4ஆல் நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட செஸ்ட் அளவு உங்களுக்கு தெரிஞ்சிடும். 4ஆல் நான் இப்போ என்ன பண்ணுறேன், நம்மளோட செஸ்ட் அளவு எப்படி கண்டுபிடிப்போமோ அந்த மாதிரி நான் இது பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அதெல்லாம் இது பண்ணணும். ஜஸ்ட்டு ப்ளவுஸ் எடுத்து அப்படியே போட்டு அதில் செஸ்ட் அளவு எவ்வளோ வருது, இப்போ நான் மேலே வைக்கும்போது 9.25 வந்தது. அதை நீங்கள் அப்படியே வச்சு பார்த்தா போதும். $9.25 வருது. அந்த 9.25 அப்படியே கீழே வைக்கணும் இந்த இடத்துல. இந்த கிளாத் வந்து கொஞ்சம் வளவலன்னு இருக்குது. நீங்கள் லைனிங் எடுத்துக்கோங்க. காட்டன் லைனிங் எடுத்துகிட்டு நல்லா அயர்ன் பண்ணிக்கணும். இது அயர்ன் பண்ணாலும் கொஞ்சம் இதுவாக இல்லை. இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு அந்த ப்ளவுஸில் வந்து 12.5 இருந்துச்சு. நான் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். 13 வைக்கிறேன் ப்ளவுஸோட ஹைட். ஓகேங்களா? 13 வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு தையலுக்கு நம்ம ஷோல்ட்ரு பிடிப்போம்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்கு வந்து 3 இன்ச்சு. இது லைனிங் ப்ளவுஸு. ஸோ நெக் வந்து நம்ம கட் பண்ண போகிறதில்ல, மார்க் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஷோல்ட்ரு வந்து 2 இன்ச்சு, பக்கத்தில் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கேமரா கிட்ட எடுத்துகிட்டு வரேன், உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு எனக்கு தெரில. பேக் நெக்கோட ஹைட்டு வந்து 9 இன்ச்சு. நம்ம நார்மலாக வந்து எல்லாருக்குமே 8 இன்ச்சு செட் ஆகும். எனக்கு இறக்கம் வேணும், எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க 9 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம். நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். 10 இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் இறக்கமாக வச்சுக்கலாம். நான் இறக்கமாக நல்லா போடுவேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் நான் 9 இன்ச்சு வைக்கலான்னு இருக்கேன்.
9 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போடுறேன். பட் ஆனால் 9 இன்ச்சு ரொம்ப எனக்கு இறக்கமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 8 இன்ச்சே வைப்போம். இப்போ வீட்டில் போடுற நார்மல் ப்ளவுஸ் தானே, ஸோ அதனால் 8 இன்ச்சே வைக்கலாம் அப்படின்னு நான் மறுபடியும் இது பண்ணுறேன். இந்த கேப் தையல் முடிச்சு பார்த்தா ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நார்மலாக எப்பயும் போல நம்ம 8 இன்ச்சே வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், 8 இன்ச்சில் ஒரு மார்க் வச்சு லைன் போடுறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு ஒரு யூ நெக் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் இங்கேருந்து 1 இன்ச் வச்சும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் அப்படியே எனக்கு வரைய தெரியுன்றதுனால நான் அப்படியே அந்த 3 கோடும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நான் ஒரு யூ நெக் வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம செஸ்ட் அளவு வைக்க போகிறோம். செஸ்ட் அளவு நம்ம ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ இருந்தது, 9.25 இருந்தது. அந்த 9.25 கீழே இந்த இடத்துல வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதில் அளக்கும்போது எவ்வளோ இருந்துச்சு, 8.25 இருந்துச்சு ஆம்கோல். நம்ம கூட ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து 8.25 வைக்கணும். 8.25 வச்சு மேலே ஆம்கோலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப் போடணும். தையலுக்கு விட்ட இடத்துல ஃபஸ்ட்டு இது ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கோணலாக இருக்க மாதிரி தெரியுது, அதனால் நான் மேலேயும் அந்த 9.25 இருக்கேன், இல்லை 9.5 இன்ச் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அப்போ நான் மேலேயும் நான் கரெக்டாக 9.25 வச்சு இந்த லைனை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோணலாக தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம பிடிச்சி தைப்போம். ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். அதனால் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், எல் ஷேப் எடுத்து ஆம்கோல் வரைய போகிறேன். இந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச்சு வைக்கணும். உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில. 1.25 இன்ச் வச்சுட்டு ஆம்கோல் வரைஞ்சிக்கணும். அவ்வளோதான். அந்த நீங்கள் வச்ச அந்த 1.25 இங்கே சைடில் அந்த இந்த சைடும் ஒன்றா மூணுமே ஒன்றா மீட் ஆகிற மாதிரி ஆம்கோல் அப்படியே வரைஞ்சிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சைடு அந்த சாரியோட பார்டர் இருக்குது, நான் அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த சாரீ வேஸ்ட்டுன்றதுனால இதையே லைனிங்காக கொடுக்கலாம் அப்படின்னா, ஏன்னா அந்த ப்ளவுஸ்க்கு இந்த சாரீ கலர் வந்து மேட்ச் ஆகும். இது கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதுனால நான் இதை அப்படியே லைனிங்காக யூஸ் பண்ணலான்றதுக்காக நான் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 மீட்டர் லைனிங் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் என்ன ப்ளவுஸ் நீங்கள் கட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ளவுஸ் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு இது ஓகேன்றதுனால நான் இதே எடுத்திருக்கேன். இப்போ அந்த பார்டரை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா அந்த சைடு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அதனால் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ண போகிறோம். நல்லா கிளாத்தை திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடு உங்கள் பக்கம் இருக்கணும், ஃபோல்டிங் சைடு ஆப்போசிட்டில் இருக்கணும். பேக் நீங்கள் கட் பண்ணும்போது ஃபோல்டிங் வந்து உங்கள் பக்கம் இருக்கணும், ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். ஃப்ரண்ட் நீங்கள் கட் பண்ணும்போது ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும், ஓப்பன் வந்து உங்கள் பக்கம் இருக்கணும். இது அயன் பண்ணது தான், பட் ஆனால் இது வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குல்ல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா அயன் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சாரீ வந்து அயன் பண்ணும்போது அப்படியே பொசுங்கி போகுது. அதனால் நான் வந்து ஹீட் வந்து கம்மியாக வச்சு பண்ணாலும் அது வந்து செட் ஆகலை. உங்களுக்கு நெக்கு சைடு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வைக்கிறேன், தெரியுதா பாருங்கள். ஓகே, இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், பேக் அப்படியே எடுத்து
ஓப்பன் பக்கம் நம்ம பக்கம் இருக்கும், ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். பேக் பீஸ் நம்ம கட் பண்ணோம்ல, அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணுறேன், போட்டு அதில் ப்ளேஸ் பண்ணி அப்படியே மார்க் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நெக்குக்கு முன்னாடி 1/4 இன்ச்சு நம்ம ஊப்பட்டி கொக்கிப்பட்டி கட்டுவோம்ல, அதுக்கு வந்து தையலுக்கு வந்து 1/4 இன்ச்சு. இந்த கிளாத் வந்து ஓரமாக இருக்கனால மார்க் பண்ண முடியல. நான் திருப்பி எடுத்துகிட்டு கையால் மார்க் பண்ணி காமிக்கிறேன். 1/4 இன்ச்சு விட்டு தெரியுதா, எனக்கு தெரில, உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். 1/4 இன்ச்சு ஃபஸ்ட்டு தையலுக்கு விட்டு நெக்குக்கு முன்னாடி 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம ஊப்பட்டி கொக்கிப்பட்டி வந்து இது பண்ணுவோம். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ என்ன பண்ணுறேன், நெக்கு நம்ம எவ்வளோ விட்டோம், 3 இன்ச்சு விட்டோம், அதை மார்க் பண்ணிக்கணும். அடுத்து ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் நம்ம அதை அப்படியே போட்டு அப்படியே வரைய வேண்டியதான். டாட் டாட்டாக வச்சு அப்படியே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு சைடில் மட்டும் பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஷோல்டரும் நெக் அந்த இடத்துல நான் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன். இப்போ சைடு பாருங்கள், பேக் சைடை விட ஃப்ரண்ட் வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து கப் ஷேப் லூஸ் வேணும். இந்த 1/2 இன்ச் நம்ம விட்டோம் அப்படின்னா தான் கப் ஷேப் வந்து நல்லா லூஸாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா விடுறோம். இப்போ பேக் அப்படியே எடுத்துகிட்டு ஆம்கோல் நல்லா அழுத்தி வரைஞ்சிக்கோங்க. அப்படியே நான் அந்த குடஞ்சி வரைகிறதையும் அப்படியே அந்த 1/4 இன்ச் அப்படியே குடஞ்சி வரைகிறேன். சில பேர் மெஷர்மெண்ட் போட்டு வரைவாங்க. நம்ம அப்படியே நான் ஃப்ரீ ஹேண்டில் நான் அப்படியே வரைஞ்சிட்டேன். இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். லைட்டாக அந்த கைக்கிட்ட கீழே வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படியே குடஞ்சி வரையணும். ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு, தையலுக்கு சேர்த்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். எல் ஷேப் எடுத்து 2 பக்கம் லைன் போட்டேன். இப்போ எல் ஷேப் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்கேல் வச்சு நெக் லைன் வரைஞ்சிக்கணும். இதுவும் நான் ரவுண்ட் நெக்கே நான் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணோம். கிராஸோட ஹெட்டு வந்து நெக்லேருந்து 1 இன்ச்சு நம்ம நெக்லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து 1 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும். 1 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், அது மறைஞ்சிருக்கு, இருங்க நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தெரியுதா, நெக்லைன் இங்கே மார்க் பண்ணும்போது இதோட கேப் வந்து எவ்வளோ வருது, இதோட வித்து வந்து 4.75 கிட்ட வருது. நம்ம நெக்லேருந்து 1 இன்ச் வச்சோம்ல, அதிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ளவுஸோட ஹைட் நம்ம எப்போவுமே கிராஸோட ஹைட் வந்து 13 வைப்போம். இந்த ப்ளவுஸோட ஹைட்டே வந்து 12 தான் இருக்குது. நம்ம இருந்தாலும் நம்ம 13 வச்சுருக்கோம். ஸோ ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்கோ நம்ம அதையே அப்படியே வச்சுக்க போகிறோம். கிராஸோட ஹைட் வந்து 13 வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இங்கே சைடில் 2 இன்ச்சு வச்சுக்கணும். சைடில் இங்கே 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, இந்த இடத்துல 2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். அதே போல் இந்த சைட்லேயும் 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த 13 இன்ச்சில் வச்ச மார்க்கு, இந்த 2 இன்ச் மார்க், இந்த 3த்தையும் அப்படியே லைன் போட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதான், ஃப்ரண்ட் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அப்படியே இதை கட் பண்ணி எடுக்க வேண்டியதான்.
ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், ஆம்கோல் அந்த இடத்துல நம்ம குடஞ்சிருக்கோம்ல, அந்த குடஞ்சதையும் சேர்த்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்கு கட் பண்ண வேணாம், ஏன்னா நெக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம அந்த பிசிறு இருக்குது, அந்த 4 இன்ச்சு தையலுக்கு விட்டதை மட்டும் வச்சுட்டு பக்கத்தில் இருக்க அந்த பிசிறை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா அதை கட் பண்ணி எடுத்துட்டா நீட்டாக இருக்கும் நல்லா பார்க்க. அவ்வளோதான், இதோட ஃப்ரண்ட் முடிஞ்சது. ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு, பேக் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு. பேக்கில் இப்போ அர்க்காட் பண்ணிக்கோங்க. நான் அர்க்காட் பண்ண சொல்ல மறந்துட்டேன். என்ன பண்ணணும், இந்த கார்னரை சேர்த்து வச்சு நம்ம செஸ்ட் நம்ம அளவு எடுத்தோம்ல, அங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு அர்க்காட் ஒரு நாச்சஸ் ஒன்று போட்டுக்கணும். அந்த 4 கிளாத்தை இப்படி இழுத்து பிடிச்சி சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கணும். தெரியுதா? அதே போல் இங்கே நம்ம 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணோம் பாருங்க, அங்கேயும் வந்து என்ன பண்ணணும், சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கணும். அதுதான் மெயினு செஸ்ட்டுக்கிட்ட கொடுக்கறது. ஏன்னா அதுதான் நம்மளோட அந்த ப்ளஸ் வந்து லாஸ்ட்டில் வர்றதுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். பேக்கு ஃப்ரண்ட் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து 4 ஃபோல்ட் பண்ணணும். எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். மிச்சம் இருக்கிற கிளாத்தை 4 ஃபோல்ட் இப்படி மடித்து பார்க்குறேன், பட் ஆனால் பத்தலை. அதனால் நான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படி மடிக்கிறேன். மடிச்சுட்டு நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிளாத்தே கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால எனக்கு சரியாக வரமாட்டேங்குது. நீங்கள் நல்ல காட்டனாக எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இங்கே வந்து கொஞ்சம் கோஸாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் பண்ணி நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஈவனாக இல்லை, நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஈவனாக இருக்கும் பார்க்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்லீவை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4.75 5 கிட்ட இருக்குது. நம்ம 5 இன்ச்சை வச்சுக்குவோம். ஸ்லீவு 4.75 இருக்குது அதில், சரிங்களா? 4 இன்ச் இதுவாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸு, கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். 5.25 இருக்குது. இவ்வளோ தான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ளவுஸ் நமக்கு தேவையில்லை. இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்லீவோட அந்த கை சுற்றளவு வந்து 5.25 இருக்குது, அதை வச்சுட்டேன். ஸ்லீவோட ஹைட்டும் வந்து 5 தான். 5 இன்ச் வச்சுட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. அதே போல் கீழே டேப் எடுத்து வச்சு 5 இன்ச் வைக்கிறேன். அதுக்கு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த 5 இன்ச்சை ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கிறோம். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறோம் ஸ்ட்ரெயிட்டாக. போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எவ்வளோ 5.25 இருந்துச்சு, சரிங்களா? நான் வந்து 5 இன்ச்சு தான் வச்சேன். ஏன்னா ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரதுனால நான் 5 இன்ச்சு வச்சேன் ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 5 இன்ச் அப்படின்னா அந்த 5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1.5 இன்ச் நம்ம கூட்டிக்கணும். 1.5 இன்ச்சு கூட்டணும்னா 6 6.5 வருது, சரிங்களா? நான் இது வந்து 5.25 வந்ததுனால கூட ஒரு 4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறேன். நீங்கள் கரெக்டாக 5 இன்ச்சு வந்தது அப்படின்னா அது கூட நம்மளுக்கு எவ்வளோ ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ் வருதோ அது கூட 1.5 இன்ச் நம்ம கூட்டி வச்சுக்கணும். இப்போ நம்ம வச்ச இடத்துலேருந்து 3 இன்ச்சு கரெக்டாக அந்த 7 இன்ச் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்ததில் அங்கேருந்து 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி கையோட சுற்றளவையும் கீழே அந்த 3 இன்ச்சில் மார்க் பண்ணதையும் லைன் பண்ணிக்கணும். தையலுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், மேலே ஸ்லீவோட இதில் 1.5 இன்ச்சுக்கு நம்ம கையே வைக்கக்கூடாது. அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு அந்த 1.5 இன்ச்சிலேருந்து கீழே நம்ம 3 இன்ச்சு விட்டோம் பாருங்கள், அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். அந்த 1.5 இன்ச்சு விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனு, ஏன்னா ஸ்லீவ் நம்ம வரைகிறதுக்காக. போட்டுட்டு இதோட மிடில் ஒரு மார்க் பண்ணிக்கணும், அந்த கோடுக்கு நடுவில். அது தோராயமான அளவு தான் நான் மார்க் பண்ணுறேன். நீங்கள் மெஷர் பண்ணி கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் எடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து ஷேப் எடுக்க போகிறோம். அந்த மிடில் ஸ்கேலை அந்த பக்கம் திருப்பி வச்சு ஒரு கர்வ் போடணும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வரும்போது இப்படி திருப்பி வச்சு ஒரு கர்வ் போடணும். நல்லா பார்த்துக்கோங்க எப்படி நான் போட்டிருக்கேன்னு. சப்போஸ் புரியல அப்படின்னா ஸ்லீவ் மட்டும் மறுபடியும் நீங்கள் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும்.
நீங்கள் அகைன் ஒன்ஸ் பொறுமையாக நீங்கள் வீடியோவில் சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் ஸ்லோ பண்ணுற பட்டனும் இருக்குது. நீங்கள் ஸ்லோ பண்ணி நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது புரியும். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். பொறுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புரியாது. புரியல அப்படின்னா மறுபடியும் உட்காந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ அந்த ஸ்லீவை அந்த ஷேப்போடு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்துட்டு ஷேப் பண்ணிக்கிறேன். நல்லா சைடில் இங்கே இருக்கிறதையும் கட் பண்ணிடுறேன். பிரிச்சுட்டு இங்கேயும் சைடில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடுறேன். தையலுக்கு 1.5 இன்ச் மட்டும் விட்டாச்சு. இப்போ ஸ்லீவ் நம்ம கட் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிறத நம்ம பட்டிக்கு அந்த மாதிரி ஃப்ரண்ட் பட்டிக்கு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற எல்லா கிளாத்தையும் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஸ்லீவ் நம்ம அந்த ப்ளவுஸ் முடிக்கிற வரைக்குமே கிளாத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ லைனிங் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரண்ட்டில் அந்த மெயின் கிளாத்தில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தையலுக்கு வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். அந்த லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டு கட் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.